சாய் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் சாய்லதா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகம் ராஜாதிராஜம் யோகிராஜ பரம்பிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்தா சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய். ஸ்ரீ சாயி சச்சரிதம் தினமும் ஸ்ரீ சாயி சச்சரிதம் அத்தியாயம் 6 பக்கம் 53. உணவு உடை இவற்றை பொறுத்த மட்டில் வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்களின் வீட்டில் இருக்காது. தங்கள் மனதை எப்போதும் என் மீது ஸ்திரப்படுத்தியவர்களாய் என்னையே முழு இதயத்துடன் வழிபாடு செய்யும் அடியவர்களின் நலன்களை எப்போதும் கவனிப்பதே எனது சிறப்பியல்பு. கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா இதையைத்தான் கூறியிருக்கிறார். எனவே உணவுக்காகவும் உடைக்காகவும் கடின முயற்சி எடுக்காதீர்கள். உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இறந்து கேளுங்கள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள். கடவுளின் அருளையும் ஆசையையும் பெற முயலுங்கள். அவரின் சன்னிதானத்தில் கௌரவம் அடையுங்கள். உலக கௌரவங்களால் வழி தவறி விடாதீர்கள். இறைவனின் ரூபம் மனதில் ஸ்திரமாக பதிக்கப்பட வேண்டும். புலன் அனைத்தும் மனமும் எப்போதும் இறைவனது வழிபாட்டிற்கே உரித்தாக்கப்படட்டும். வேறு எவ்வித பொருட்களிலும் எவ்வித கவர்ச்சியும் வேண்டாம். உடல், செல்வம், வீடு முதலிய எதை பற்றியும் மனது அழிந்து திரியாமல் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருப்பதிலேயே மனதை ஸ்திரப்படுத்துங்கள். அப்போதும் அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும். நல்ல பழக்கங்களில் மனம் ஈடுபட்டிருப்பதற்கு இதுவே அடையாளம். மனம் அலையும் தன்மை உடையதாய் இருப்பதால் அது நன்றாக ஒன்றுவிட்டது என்று கூற இயலாது. பாபாவ நாம வழிபாடு பண்ணும் பொழுது, பூரணமா சரணாகதி அவர் அடையும் பொழுது உணவுக்கோ உடைக்கோ எந்த விதமான குறையுமே இருக்காது. வாழ்க்கையில் 16 செல்வங்களையும் குருநாதர் அருள்வார். இருளை அகற்றி ஒளியை வழங்குவார். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய். நான் உங்க சாய்லதா. ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். போலாமா?